வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு இப்ப ஸ்கூல்லாம் தூக்கிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனே ஸ்நாக்ஸ் அம்மா என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போட வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சம் ஹெல்தியாவே நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வித்தியாசமா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை பார்த்துட்டு உடனே சாப்பிடணும், ஏதோ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்களேன்னு கேட்பாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து என்னுடைய அபிப்பிராயம். தோசைக்கல் ஆகட்டும், குழிப்பணியாரக்கல் ஆகட்டும், தோசைக்கல்லில் கூட ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி தான் போட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு நான் கல்லை விளக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தடவி வச்சுட்டேன். திரும்பியும் வந்துட்டு எடுத்து தோசை ஊற்றும் போது ஊற்றணும். திரும்பியும் நம்ம ஏன்னா வந்து திறந்தே தான் வச்சுருப்போம் இல்லைங்களா தோசைக்கல்ல, அதை வந்து திரும்பியும் வாஷ் பண்ணிவிட்டு தான் திரும்பியும் நான் வந்துட்டு எண்ணெய் தடவி தோசை ஊற்றினேன். ஃபஸ்ட்டு தோசையே ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புதுக்கல்லில் சப்பாத்தியை போட்டுட்டு அதை மாதிரி தோசை ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி குழிப்பணியார கல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி இதுதான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் தடவை நமக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இட்லி மாவுலையோ குழிப்பணியார மாவுலையோ குழிப்பணியாரம் ஊற்றணும்னு வச்சிங்களா சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக. இது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி ஃபஸ்ட் டைமில் எல்லாருக்கும் சில பேருக்கு தோசையும் நல்லா வரலாம். நான் அதை மாதிரி ட்ரை பண்ணாமல் இப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கு கழுவி இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்குங்க. இதை வேக வச்சுக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு எப்பயும் போல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க, நல்லா பொடிசாக. இப்போ இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் எதில் செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா குழிப்பணியார கல்லை தான் செய்ய போகிறோம். நம்ம இண்டஸ் வேல்யூலேருந்து வாங்கின இந்த கேஸ்ட் அயர்ன் குழிப்பணியார கல்லை தாங்க செய்ய போகிறோம். இது ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்துட்டு எண்ணெய் வந்து பொரிக்காமல் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால குழிப்பணியாரத்தில் நம்ம கல்லில் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து ப்ரீ சீசன்டு குழிப்பணியார கல் தாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம இதை எப்படி சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு பழகப்படுத்தணுன்றது நம்ம போன வீடியோலேயே நான் வந்து போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போயிட்டு அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதில் குழிப்பணியார கல் வாங்கணுன்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா இண்டஸ் வேலையோடைய வெப்சைட்லேயே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கும் போது ஸ்க்ரீனில் தெரியலாம் ஆனந்தின்ற கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதோடைய லிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஒரு 5-6 விசில் நமக்கு நல்லா வந்துடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கும். தோல் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து தோல் உரித்து எடுத்துன்னு வந்துடலாம். என்ன பாட்டிலாம் கொலு வச்சுருக்கீங்க? பாட்டில் கொலு வைக்கல. பாட்டில் வந்துட்டு கலெக்ஷன் இல்லை, இப்போ வேணுன்ற மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஈஸியாக இருக்கும்னுட்டு. இந்த பாட்டில் அழகாக இருக்கு. எங்கே வாங்கினீங்க வந்து? இந்த 2 பாட்டில் இதை மாதிரி இன்னும் 4 பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில்லாம் இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினேன். சென்னையில் வர வழியில் இருக்கிற செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்துடும்ல அந்த இடத்துல வாங்கினேன். டிமார்ட்டில் வாங்கின பாட்டில். ஸோ டிமார்ட்டில் போய்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிட்டு வந்தீங்க. எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கூப்பிட்டீங்க. இப்போ உருளைக்கிழங்குல தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை மாதிரி கேரட் துருவலில் நம்ம உருளைக்கிழங்க திருவி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சீரகத்தை கையில் இதை மாதிரி சேர்த்து நல்லா கசக்கி சேர்த்தோம்னா சீரகத்தோட வாசனம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சீரகம் பொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு கூடவே காரத்துக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, நான் 1 மிளகா தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடலாம். கூடவே அதே மாதிரி நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, எல்லாமே கொஞ்சம் பொடிசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வெங்காயம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு வதக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம்.
கூடவே மசாலா சேர்க்க போகிறேன். அதனால் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா கலந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாத்தூள் தாங்க. ஒன்றும் இல்லை, காஷ்மீரி மிளகாய் கடையில் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வந்தால் அதான் காஷ்மீரி மிளகாத்தூள். எந்த கலரும் இல்லாமல் நமக்கு கண்பட ஒரிஜினல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து நார்த் இந்தியன்ஸ் அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு நமக்கு அந்த நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் வந்து பிளாக் சால்ட் இல்லைன்னா சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா சுருள நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ எண்ணெய் பத்தலன்னு 1 ஸ்பூன் மட்டும் நான் திரும்பி மேலே ஊற்றிருக்கேன். ஏன்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் பார்த்தேன் நான் செராமிக் பேன் வாங்கலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில். ஆனால் எனக்கு கிடைக்கல 2 கடையில் தேடும் போது. சரி ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தா எந்த பிராண்ட் வாங்குறதுன்னு தெரியல எப்படி இருக்கும்னு. ஆனால் இது வரைக்கும் நான் செராமிக் பேனில் வாங்கினதில்லை கடாயெலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை வாங்கி பார்க்குறேன். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா சுருள நல்லா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை வதக்கிக்கணும். இப்போ நல்லா சுருளை வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 மூடி எலுமிச்சை சாறு இது சேர்க்கும் போது அந்த புளிப்போட டேஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். அதில் 2 கொட்டை வேறு விழுந்துருச்சு, அது ஸ்பூன் வச்சு எடுத்துடுறேங்க. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நமக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்து இதை மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா ஆறி வரணும். இப்போ இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேல் மாவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு போண்டாக்கு செய்யும்போது கோதுமை மாவுலேயோ இல்லை கடலை மாவு மிக்ஸ் பண்ணியும் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். அவல் வச்சு செய்ய போகிறோம். அவல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் அவல் எடுத்திருக்கேன். என்கிட்ட பேப்பர் அவல் எனக்கு இல்லைன்றதுனால அதை எடுத்திருக்கேன். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அது இருந்தால் உடனே நம்ம வந்துட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு செய்யலாம். நீங்கள் அது இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தான் அவல் எடுத்திருக்கேன் நான். அவல் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவைக்கு தூசி இருக்கும். அதனால் அவலை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேங்க. கழுவிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியிலே ஊறட்டும். தண்ணி நம்ம வடிகட்டிட்டு மீதி கொஞ்சமாக தான் இருக்குது. அப்படியே வடிகட்டின தண்ணியில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் கை தண்ணி தெளிச்சிக்கிறேன். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அளவுக்கு நமக்கு வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு அவளை நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு நம்ம பின்புறமாக கையை இந்த மாதிரி நல்லா மடித்து பிசையும் போது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அவளுக்கு. இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ ஏற்கனவே உள்ள மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துருக்கும், மேல் மாவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இது கூட பைண்டிங்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு இல்லைன்னா சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கலாங்க. இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். அவல் வந்து 3 விதமாக வருதுங்க. பேப்பர் அவல் வருது, மீடியம் கெட்டி அவல், அப்புறமா இன்னும் அழுத்தமாக இருக்கிற ஒரு கெட்டி அவலும் வருது. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது மீடியம் சைஸ் கெட்டி அவல் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பேப்பர் அவல் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே கழுவிட்டு அவலை அப்படியே மேஷ் பண்ணிங்கன்னா மசிச்சிங்கன்னாவே உங்களுக்கு மசிஞ்சிரும். மீடியம் சைஸ்னால் ஒரு 10 நிமிஷம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நம்ம கழுவிட்டு அதில் எப்படி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்காவது நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்போ தான் ஊறும். இன்னும் நமக்கு அழுத்தமாக இருக்கிற கெட்டியவல் எடுத்திங்கன்னா அது ஒரு 20 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அளவுக்கு ஊறினா தான் நமக்கு நல்லா மசியும் அது. இப்போ நம்ம உப்பு கடலை மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
நல்லா நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா சாஃப்டாக டவ் வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு அப்படியே வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் நமக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே மசாலா நமக்கு ஆறி இருக்குது. இப்போ ஆறினதை அதுலேயும் கொஞ்சமாக ரொம்ப தேவைப்படாது, சும்மா கையில் வந்துட்டு அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுக்காக, ஏன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து உருண்டை இதை மாதிரி உருட்டி தனியாக இதை வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டை பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் நான் போட்டிருக்க அவுள் வந்து பாதி அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த 4 உருளைக்கிழங்குக்கு நீங்கள் அவுள் சேர்க்கணுன்னா 4 கப் அவுள் சேர்க்கணுங்க. இல்லைனா 2 உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா 2 கப் அவுள் சரியாக இருக்கும். இந்த மாவில் வந்துட்டு நம்ம உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம குழி மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு குழி பண்ணுற மாதிரி தாங்க பண்ணிவிட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே அப்படியே உருட்டிக்க வேண்டியது தான். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். இதை மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற மேல் மாவுக்கு அளவு எவ்வளோ உருண்டை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 உருண்டை வந்துச்சு எனக்கு. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக அதில் வச்சு அடிக்கிடலாங்க. அடிக்கிட்டு லோக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு ஸ்பூனு இல்லைன்னா இன்னொரு கையில் இன்னொரு ஸ்பூனு வச்சு 2 பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மேலே இதை மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுற ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூனாலும் பண்ணிக்கலாம். 2 பக்கம் நல்லா சுற்றி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடச்சோன்னே நம்ம எடுத்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது எண்ணெயிலையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதோட குழிப்பணியாரத்தில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆறனாலும் கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கானா? குழிப்பணியாரக்கல்ல ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால என்ன தெரியல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அப்படியே லோஹோ மீடியமுக்கும் கொஞ்சம் ஹீட் வந்து ஃப்ளேம் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.